மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி தேதி 3/4/2026ங்க. கடைசியாக நம்ம ஈரோட்டில் நடந்த மஞ்சள் இடத்துல பார்த்திங்கன்னா விலை வந்து 14,000 15,000 ரூபாய்க்குள்ளே வந்து வர்த்தகமாயிட்டு இருந்ததுங்க. அதே மாதிரி வந்து அந்த பக்கம் நாமகிரிப்பேட்டைங்க, ஆத்தூர், திருச்செங்கோடு மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா 16,000 17,000 ரூபா வரைக்கும் ஒரு குவிண்டால் மஞ்சள் வந்து வர்த்தகமாயிட்டு இருந்துச்சுங்க இதுக்கு முன்னாடி. இனி வரும் காலத்தில், அதாவது இப்போ ஏப்ரல் மாதங்க, இன்னும் ஒரு மாதம் டு 1.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு 18,000 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. அதே மாதிரி இதே திருச்செங்கோடு, நாமகிரிப்பேட்டை, ஆத்தூர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 21,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. ஆனால் கண்டிப்பாக போகுமா அப்படிங்கிறது வந்து நாங்கள் சொல்ல வரலைங்க. ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஏன்னா ஏன் நிச்சயமாக ஏறுமா ஏறாதான்னு ஏன் நான் சொல்ல முடியலனாங்க, இன்றைக்கி வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா போர் பதற்றம் அதிகமாக இருக்குதுங்க. அதேமாதிரி எக்ஸ்போர்ட் நிறைய பாதிச்சிருக்குதுங்க. அதனால் வந்து நிச்சயம் ஏறுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குதுங்க. உங்களுக்கு மஞ்சளை வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா மஞ்சள் ஒரு மாதம் டு 1.5 மாதம் வச்சு பார்க்கலாங்க. அதே மாதிரிங்க இந்த 18,000 தாண்டி ஒரு 4-5 நாள் வந்து வர்த்தகமாச்சுனாங்க கண்டிப்பாக மஞ்சள் விலை வந்து 22,000 டு 23,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஈரோடு மார்க்கெட்டுங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை மஞ்சள் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரிங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து பியூராக நாங்கள் அனலைஸ் பண்ண கருத்து தாங்க. நீங்கள் இதை வச்சு கண்டிப்பாக வந்து யாருமே ஒரு முடிவெடுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளையோ இல்லை மஞ்சள் வியாபாரிகளோ நீங்கள் வந்து கலந்து ஆலோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை ஷேர் பண்ணுறாங்க. இதில் கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாதுங்க. இப்போ ஏறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால ஒரு தகவலை ஷேர் பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம்.